ஹலோ ஸ்காட், இன்னைக்கு நம்ம தைப்பூச தேர் திருவிழா சென்னிமலையில் எப்போவுமே வருஷம் சூப்பராக நடக்கும். இன்னைக்கு வந்து தெப்ப தேரோட்டம் வந்து நடக்குது. நம்ம போய் பசங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ரெடியாகி போயிட்டு இருக்கிறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சொல்லி உள்ளே போனோம்னா டேரெக்டாக வந்து ஆர்கெஸ்ட் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தெப்பத்தேருக்கு போய் அங்கே இடம் பிடிச்சி நல்ல ஒரு பிளேஸில் இருந்தால் தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடியும். அதை யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து தேருக்கான கடைகள், அப்பள கடை, அந்த கடை, விளையாட்டு சாமான, ராட்டன் தூரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இது வழியாக போய்தான் அப்படியே போகணும். இது வந்து தேர்னு வந்துட்டு இது வந்து ஒரு மெயினான ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இங்கிருந்து அந்த டெட்டில் போனோம்னா சந்தைப்பேட்டையிலிருந்து அப்படியே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெப்ப தேரோட்டம் எப்பவுமே நடக்கும். ஸோ அதுக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராட்டனம் இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ வருஷம் ஒரு 2-3 இடத்துல போடுவாங்க. இப்போல்லாம் நிறைய பக்கம் ஜாலியாக இருந்த இடமெல்லாம் பில்டிங் ஆகிட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இடத்துல மட்டும்தான் போட்டிருக்காங்க அந்த ராட்டனம். அதனால க்ரௌடோட இதுவும் அதிகமாக இருக்கும். பாப்பா எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் மலைக்கு போகிற மலையடி வாரம். இது வழியாக தான் போகணும். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இதுதான் சந்தை. ஸோ போன வருஷம் சந்தைக்குள்ள நிறைய கடையெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் சந்தைக்குள்ள ராட்டனமெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் இல்லை, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, தெப்பத்தேர் ஓடுறதுக்கு பின்னாடி. அதனால் கூட்டம் ஃபுல்லாக அங்கேயே போய் மொச்சிடுவாங்க. நாளைக்கெல்லாம் போய் அது விளையாடுறதெல்லாம் சாத்தியமே இல்லை. 2 மணி நேரத்துக்கு பக்கமாக வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், கடை வீதி தேர் கடையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக தேர் வடம் பிடிக்கிற நாள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. மக்களோட வரத்து டெய்லி வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஜிஹெச்லேருந்து ஒரு 50 மீட்டர் போனீங்க அப்படின்னா அதெல்லாம் லெஃப்ட் சைடில் போகிறாங்க பாருங்க. அதில் போனோம்னா தான் தெப்பத்தேர், ராட்டினம் இருக்கிற இடம் எல்லாமே அங்கே தான். மேக்ஸிமம் எல்லா க்ரௌடும் அங்கேயே தான் போவாங்க. எல்லாம் வேகமாக போயிட்டுருக்காங்க. 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 1/2 hour இருக்குது. ஃபுல் க்ரௌடு அங்கே தான் போயிட்டுருக்குது. இப்போ சரியான கூட்டம்டா இங்கே. நேற்று ராட்டினமெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, இன்றைக்கி தான் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டிங்கெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. நம்ம எங்கே போய் இடம் பிடிக்கிறது, உள்ளே நிற்கிற இடம் கிடச்சா போதுங்கிற நிலமையில தான் போயிட்டுருக்குது. பாருங்கண்ணா, இங்கே தான். ஸோ பயங்கரமாக இருக்குதா சுற்றி லைட்டிங் போட்டு. நான் அங்கே பாருங்கள் ராட்டனம்லாம் அங்கே, அதையும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். இங்கே தான் நிற்கிது இல்லையா? இனிமேல் தான் இறக்குவாங்களோ? ஆல்ரெடி போயிட்டுருக்கோம். ஆமாம் போய் பார்ப்போம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். ஓய்யோ, அங்கே போல அங்கே போகலாம்டா. என்ன அவ்வளோதானா? அளவு இல்லையா? விட மாட்டாங்க. இல்லை போகலாம் வேற போயிடலாம். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்த ஒரு 7 மணிக்கு வருதான்னு எல்லாம் லேட் ஆயிடுச்சு. ஏண்டா ஓகேவா? சூப்பர்ரா. சூப்பர்ரா.
இத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறேன். இப்போ தான் இந்த இடத்துல வந்து உட்காந்து இதை வந்து லைவாக வந்து பார்க்குறேன். நான் உள்ளே இவ்வளோ தூரம் வரக்கெல்லாம் இடம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் 8 மணிக்கு வந்து உள்ளே வரக்கு வழி இல்லையே நம்ம, ஏன்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல நின்றுட்டு வழி இருக்குன்னு நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம். ஐயர் அப்படியே பல வளர்த்து சிரிக்கிறாங்க. ஜாலியா இருக்குது. நீச்சல் தலைவர் இதெல்லாம் என்ன, நான் சின்ன பையனா இருக்கும்போது அந்த இடத்துல உட்காந்து பார்ப்பேன்டா. அங்கிருந்து வான வேடிக்கை, அந்த யானை மாதிரி வெடிக்கிறது, அது மாதிரி வெடிக்கிறதெல்லாம் எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்து காட்டுவார். அதுக்குன்னு இப்பெல்லாம் சும்மா இப்படி சிம்பிளாக போட்டு விட்டாங்க. வான வேடிக்கை பார்க்கறதுக்குனே வருஷமா வருவாங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது பயங்கரமா இருக்குடா. அவ்வளோதான் முடிக்குது. சரியான க்ரௌடு. இனி அப்படியே இந்த கூட்டம் ஃபுல்லாக இதில் பாதி வந்து ஆர்கெஸ்ட்ரா பார்க்க. ஆக்சுவலாக தெப்பத் தேரோட்டம் முடிஞ்சது. இது வரைக்கும் பெருசாக உள்ளேலாம் வந்து பார்த்ததில்லை. இன்றைக்கி பார்த்தோம். சாமி வச்சு பார்த்தீங்கன்னா தெப்பத்தேர் வந்து தெப்பத்தேரில் வச்சு ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ சாமி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படியே பட்டாசு வெடிச்சிட்டே இருக்குது நான் ஸ்டாப்பாக. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராட்டினமெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போகலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறீங்க பாருங்கள், நாங்கள் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ அதோட எஃபெக்ட் வேறு லெவல் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், அந்த லைட்டிங்கெல்லாம் போட்டு ஜகஜோதியாக இருக்குது. மக்கள் பாருங்கள் ஃபுல்லாக அங்கே கிளம்பிட்டாங்க. அடுத்து அந்த ஆர்கெஸ்ட்ரா பார்க்குறதுக்கு ஒரு சிலர் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த பக்கம் ராட்டன் இருக்கிற இடம் தான். எப்படி ஸோ அப்படியே வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாம் நீட்டாக சுத்தமாக எல்லாம் வச்சுருக்குறாங்க. அடுத்த இந்த நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது எந்தளவுக்கு பராமரிக்காங்க அப்படின்னு தெரில. பாருங்கள், சென்னிமலையில் தெப்ப குளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, ரொம்பவே பெரிய தெப்ப குளம். வேறு எதையும் பார்த்ததில்லை, அதனால் அப்படி தோணுது என்னன்னு தெரியல. அந்த பையன் பாருங்க, பேட்டு வாங்கிட்டான் பாருங்க. அடிக்கும் போது எடுக்கலையே, அதான் அந்த பையன் பாருங்க. ரெண்டே பால் அடிச்சிட்டானா? சூப்பரா தம்பி. ஏன்டா மாஸ்க் போடுறேன், கவுர்றா. ஜம்முன்னு அடிச்சிட்டியாமா? நான் வேற பாக்கலையாடா. அடிடா வேங்க மாதிரி மெதுவா அடிச்சா தான் உங்களுக்கு இழுத்து அடிச்சுன்னா அங்க போயிரு டைரக்டா. இனித்தான் சிக்கல். பொறுமையாடி அடி 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 முடி.
அவ்வளோதான் அவ்வளோ. அடி 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 அடக்கு. இத்தோட தம்பி தான் இருந்தா அவன் அடிச்சுட்டே போயிட்டு வரான். போன வருஷம் பட்டை கலப்பின கேம் இதுதான். ஏண்டா இதை நம்பி எப்படா போறீங்க? ஒன்றரை போற மாதிரி தலையெல்லாம் போட்டு சுத்துது. ஒன்றரை போனோம்னா ஹைட்ராலிக் பெல்ட் இருக்கும். இங்கே சும்மா இந்த ஒரு நரம்பு பெல்ட் மாதிரி இருக்குது. அதை நம்பிட்டு அது என்ன எவ்வளோ வெயிட் இருக்குது. ஆனால் போனவங்க எல்லாருமே மிரட்டி விட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. என்னையெல்லாம் போவேன்னு கேட்டால் கொஞ்சம் பயத்தோடு தான் போவேன். போய் பாட்டுவா. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா சென்னிமலை பாருங்க, முருகர் எப்படி தெரிகிறாரு. என்னடா இந்த வேகத்தில் சுற்றிட்டு இருக்கிறீங்க? டெஸ்ட் டிரைவ் போல இருக்குது. எப்பா என்னடா இந்த வேகத்தில் சுற்றிட்டு இருக்கீங்க? எங்கடா உட்காந்துருக்கா? இதுல தான் வருவான்னு நினைக்கிறேன். அங்க வாடுறா டே, அந்த அக்காவும் பையனுண்டா. எப்போ இது சரியான வேண்டா டே. இது புது கேம் இந்த வருஷம். இதில் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, இது நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அது மிரட்டி விட்டுருச்சு வேக. இப்போ ஏடா ஐயோ அது ராத்தியோட என்ன சுத்துச்சு. அவன் சின்ன பையன் எவ்வளோ தைரியமாக உட்காந்து பார்த்தியா? இந்த வண்டி பாரு ஹைட்டாக இருக்கு. ஏய் இதுவும் வேற லெவல் பண்ணிடுறா. வேக மாட்டாங்கண்ணா, எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்களாட்டு இருக்கு. வேண்டாம் ஸோ தேர் வந்து பார்த்தீங்கன்னா வடம் பிடிக்கிறது இந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து வடம் பிடிப்பாங்க. எப்படின்னு காட்டுற பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார்னர் இருக்குது, அங்கே தான் தேர் நிற்கிறது, தேர் முட்டின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட் நாள் அந்த கார்னரில் வந்து நின்றுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் திங்கக்கிழமை, அதுக்கப்புறம் திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கார்னர் வண்டிப்பேட்டை. அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை தேர் நில சேர்த்திட்டாங்க. ஸோ இந்த 4 ஸ்ட்ரீட்டை தான் தேர் சுற்றி வரும்னு வைங்களேன். நிலா பாருங்கள் அதெல்லாம் தெரியும். தம்பிக்கு கேக்கெல்லாம் பர்த்டேக்கு இங்கே தான் வாங்குவேன். வேணா இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே ஹோம்மேடில் நல்லா பக்காவாக ஃப்ரெஷ்ஷான க்ரீம் போட்டு பக்காவாக பண்ணி தருவாங்க. ப்ரௌனி பாருங்கள், செம்ம குவாலிட்டியாக வந்து பண்ணுவாங்க இவங்க. நமக்கு தெரிஞ்சவங்க தான். கடை எங்கே இருக்குதுன்னா தெக்குராஜ வீதியில் இருக்குது, தமிழ்நாடு துணிக்கடைக்கு பக்கத்தில் பில்டிங்கில். கீழே செம்ம குவாலிட்டி இருக்குது. ப்ரௌனினா சும்மா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் இருக்குது, சூப்பராக இருக்குது. டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்க. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கடை வீதி அது இதுவும் சுற்றி பார்த்தாச்சு. ஆர்கெஸ்ட்ரா போனேன், பாட்டெல்லாம் போட்டு தான் கொஞ்சம் பழைய பாட்டாக போட்டாங்க. நம்ம வேறு 2-3 நாளாகவே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் பேக் பெயின் வேறு, காலையில் ஒர்க் போகணும். சரி பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டில் தக்காளி சாப்பாடு இருக்குது. நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு பெப்சி வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். சரி அப்படியே நாளைக்கு பார்ப்போம். முடிஞ்சால் நாளைக்கு அப்படியே வாய்ஸ் ஓவரில் விளாக் எடுத்து போகிறேன். க்ரௌடில் பேச முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு எப்படி என்ஜாய்மெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.